வணக்கம். நான் மதினி பேசுகிறேன். ரொம்ப நாள் கழித்து சுண்டுபிடிக்கு வலையக்காக விடிய தேரம் சுண்டுபிடி மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம். இப்போ வலையை விட்டுட்டு வந்துட்டாங்க. வந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. நாங்கள் போட்டில் ஏறி கடலுக்குள்ளே வந்திருக்கோம். இப்போ வலையில் மீன் அடிச்சிருச்சு, பார்ப்போம். வலையில் துள்ளிக்கிட்டு கிடக்குது மீன். நல்லா அடிச்சிருச்சு மீன். பாருங்க, வலை தொட்டா புளிய கிடக்கு மீன். ரொம்ப நாள் கழிச்சு கடலுக்குள்ள வந்தாச்சு. மீனை பாருங்க எப்படி கிடக்குது. பாஞ்சு போகுது. எடுங்க போயாவ. வாயுது பாரு. இன்னைக்கு பாருங்க, நல்லா சுண்டுபடி மீன் நல்லா அடிச்சு சாத்திட்டு வலையில இன்னைக்கு நல்லா மீன் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. இது வர அங்கிட்டு போய்க்கிறேன். கரையப்பையா தட்ட மரவலை இல்லைங்க. எவ்வளோ மீன் பாருங்க. இன்றைக்கி தான் நாங்கள் ரொம்ப நாள் கழித்து கடலுக்கு வந்தாலுமே கொஞ்சமாக தான் நண்டோ மீனோ பிடிச்சிட்டு போவோம். ஆனால் இன்றைக்கி தான் அதிகமாக வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் ஒரு மூஞ்சிலையுமே சிரிப்பு களை கட்டுது எங்களுக்கு. சேத்து மாலை பிடி பிடிச்சி பக்கத்தில் நின்று இப்படி அள்ளி மேலே இழுத்து கொடு. இப்படி ஊடந்து இல்லைங்க. இழுக்கணும். காலை குத்தத்தான் ஒன்றும் செய்யாது. காலு மூக்கு சொரிங்க பட்டுட்டுண்டா அவ்வளோதாங்க. தீப்பட்ட காய மாதிரி தடுப்பா ஆயிரும். கோடு கோடா என்ன பண்ணுறது? மீனை திட்டுறது இல்லையா? இங்க போட்டுருச்சு. ஆமாம், அதான் பட்டு வந்துடு. அந்த ஓடுது பாரு, அந்த ஓடுது பாரு. கச்சா வச்சு பிடிச்சிருக்கலாம். மண்டையில் எடுத்து இடிச்சும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரியான ருசி தான் இன்னைக்கு. இன்னைக்கு நல்லா வச்சு சாப்பிடணும். ஏத்தான் வருது. இதுதான் 4 மூக்கு சொரிங்க. இது பட்டா உயிருக்கே ஆபத்துங்க. அந்த கிடக்கு இந்த இங்கிட்டு கிடக்குதா? அப்பா கொடுக்கா கிடக்கு பாருங்க. இல்லை தூக்கம் அடவு பள்ளத்தில் அடவு கிடையாது. இது வேற மூண்டு கடத்தை செய்தால சொறி வருது. வலையை சாப்பா போட்டு வளைக்கிட்டே போட்டான். ஒற்றிய கிடக்கு. எனக்கு நிறைய
தண்ணிக்குள்ள விடு பாப்பா. போட்டு நீ வழி அங்கிட்டு போ டிஷர்ட் ஓடு. ஐயா உளுந்துடாது. போற வேகத்தை தெரியுது. தட்டு பாப்பா. அந்த வலை எங்க புளிய சொரிக்கு அந்த வரை அங்கிட்டு போய் அமிச்சிட்டோம். அந்த கிடக்கு பாரு, அந்த கிடக்குது இல்ல பார்த்துட்டு சாக்க வச்சுது. மாற்றி 2 வலையை அவுத்து வைங்க, அப்போதான் இறக்க முடியும். இடையே இறக்க முடியாது. நாலு மூக்கு சொரிங்க பட்டுட்டுண்டா அவ்வளோதாங்க. தீப்பட்ட காய மாதிரி தடுப்பா ஆயிரும் கோடு கோடா. என்ன பண்றீங்க? மீனை திட்டுறது இல்லையா? ஆளுங்க இப்படி ஊடால வந்து இழுத்து போடணும், கூட்டி பிடிச்சி இப்படி இழுக்கணும். இப்படி இப்படி நின்று இப்படி இப்படி நடுவ வா. இல்லையா இல்லை வேமா இல்லை வேமா கையை கடிச்சு எடுத்துருவோம். கல்யாட்டு வரும். வாவுல வீடு வரும். இல்லையா ஒரு பார்த்துக்கணும். கல்யாண்டு வச்சா பட்டு வச்சா மலைக்கு உள்ள இப்போ மாறி மாறி இழுக்கிறாப்புல. ஏன்டா வெயிட்டாக இருக்குதா, அதனால கையை உழையும். ஒரு வலை வந்துருச்சு, வலையா அவுக்குறோம். கத்தி கிடக்கன்றது போடுங்க. இப்போ அடுத்த வலை வாங்குறோம். ஊண்டி விடுறட்டமா கொண்டா மாட்டேன் இல்லைங்கய்யா. பாப்பா இந்தா வந்து அந்த இதுக்குள்ள ஊண்டி விடு. இந்தா வச்சுக்கிறேன். இந்த மீன் கிடக்காக பாருங்க, வரிசை அப்படியே. உண்மையிலே வாழ்க்கையிலே இன்னைக்கு தான்
நிறையா மீனையே பார்த்துருக்கோம். பயணிக்கு சொறி பட்டுருச்சான் கையில். கையை கழுவிடணும் டக்குண்டு. கடை தண்ணியில் கழுவுங்க. பட்டை எடுத்து தண்ணி அள்ளி கூட அத்தைக்கு சொறி பட்டுருச்சான். அத்தை இப்போ சொறி பட்டுட்டான். கையை கழுவு. பட்டை எடுத்துக்குள்ள தண்ணி அள்ளிக்குள்ள. இப்படி டக்குண்டு கையை கழுவிடணும். தங்கலையா தட்டிட்டியா அதான் நான் வச்சு தட்டிக்கிறேன். வலை கத்தி வச்சு விட்டுறத பத்தியா? கையில் தான் அவசரம் அடியே அமுங்கி போய் கிடக்குதுனாலண்ணே. காப்பிலே வச்சு போகணுமே இப்போ நல்ல படமாக இருந்துச்சு. கெழுது முரட்டு கெழுது. ஐயா விழுந்துட்டு பட்டையை எடுக்கணும். பாபா பட்டையை தூக்கிட்டு வா. இது மேலே இல்லை மேலையா வாவல்னா ஓடுதுடா. வெள்ள வாவல் இந்த சொரியை சொல்கிறான் பாரு. வாவல்னா தட்டி மீனை தட்டி பாவை. இந்தா பாரு சொரியோட வருது. இதான் நம்ம வீட்டு குழம்புக்கு எடுத்து வச்சிருந்தேன். ஆசி சவுங்கல் அந்த வலையில் வரலன்னு அதுதானே அப்படி வச்சு வாய் அதுதான் எழுந்துச்சு பாஞ்சிக்கிட்டு ஃபுல்லாக பாதி பிச்சுக்கிட்டு பாதி அடைச்சி முடிச்சுக்கிட்டு. நீ வளர்க்கணாது வளர்க்கணாதுங்க. நான் வளர்க்கணுங்க நீ வளர்க்கணாதுங்க. இவ்வளோ மேலே அடைச்சிருக்க காற்று போகிற மாதிரி எப்படி இருந்துச்சு ஏற்றாத முடிய போகுது. பண்ணிக்கோங்க. எல்லா வலையும் பிடிச்சி முடிச்சாச்சு. நாங்கள் வலையில் கிடக்கிற மீனை சந்தோஷத்தோடு தட்டிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இன்னைக்கு நல்லா ஆண்டவர் புளியத்தில் நல்லா மீன் கிடச்சிருக்குது. இதே மாதிரி டெய்லியும் கிடச்சிச்சுன்னா நல்லா இருக்கும். மீன் குழம்புக்கும் மீனாகிருச்சு, எங்களுக்கு விற்கிறதுக்கு மீனாகிருச்சு. நம்ம இந்த மீனை ஃபுல்லாக தட்டிட்டு ஏலத்துக்கு கொண்டுக்கிட்டு போகணுங்க. எவ்வளோ சீக்கிரத்துக்குள்ளே தட்டி கொண்டு போகிறோமோ அவ்வளோ சீக்கிரத்துக்குள்ளே நம்மளுக்கு ரேட்டு. நம்ம கரையை கொண்டு போய் இறக்கி நம்ம வலையை இறக்குறதுக்குள்ளேயே சங்கடம் தாங்க. பையன் தான் இறக்கணும். இறக்கி வச்சு தான் தட்டணும். வலையை பிடிச்சாச்சு. கல்லவு கல்லவு கலவரு வலிக்குது பார்த்து. கோபுரம் மாதிரி குமிச்சிட்டோம். கோபுரம் மாதிரி குமிச்சாச்சு. பறிச்சு தட்டி இருக்கு தட்டி விடு. வலை எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம். இப்போ கரையை போவோம். கரையை போய் வச்சுக்கிட்டு தான் தட்டி எடுக்கணும். இதுதான் கடல் நீரை குடிநீராக்குறது ப்ராசஸ் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்க.
கரையை நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. விருந்தாளி நிற்கிதுமா. கீழே உட்காரு. Baba indah. சாக்கு கொஞ்சம் நல்ல சாக்குகளை வைக்கணும்ல. இட்டு போன சாக்கை வச்சா மீனுகளை தட்டுறாளுக்கு தான் பண்ணுது. அதான் பார்க்கலாம். அம்மா எடுத்து எடுத்துட்டு வா, தண்ணியை ஊற்றி மாத்து. நான் சாக்கு அப்படி தேங்க தட்டம் தானே. கீழே விடாது மடவலைய. பாருங்க, வலையில மீன் நல்லா அரைஞ்சிட்டு இன்னும் 3 சோட்டு வலை இருக்குது. இப்போ ஒரு சோட்டு வலையில தான் நாங்கள் மீனை கொடுத்து விட்றோம். அது ஏலத்தில் போட்டுட்டு வருவாங்க.
இதை ஃபுல்லாக இருக்கிற ஆளுங்க வர்றதுக்குள்ளேயே நாங்கள் தட்டி வைக்கணும் வியாபாரிகிட்ட கொடுக்குறதுக்கு கம்பெனிக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க மீன் வரையும். ரெண்டு கேனுக்கு தட்டி கொடுத்துருக்கு. அவ்வளோதான், அதுக்குள்ளேயே தட்டை முடிஞ்சிச்சு. எல்லோரும் ஆளும் பெருமா சேர்ந்து தட்டியிருக்கோம். 2 கேனையும் ஏலத்துக்கு கொண்டுட்டு போகுது அண்ணன், பைக்கில் கொண்டுட்டு போயிடுவாங்க. இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் இருக்கிற ஆளுக சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு நாங்கள் எல்லாத்தையும் தட்டி எடுப்போம். வலை 2 பொட்டாளி வலை, அந்த வலையை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்துட்டோம். 4 வலையாக ஆக்கியாச்சு. இறக்க முடியாது, வலையை வெயிட்டாக இருக்கும் மீன் ஏறிட்டுண்டா. இது ஒரு சோட்டு வலையில் உள்ள மீனை தான் தட்டி கொடுத்துருக்குறோம். பாருங்க, அந்த 3 சோட்டு அப்படியே இருக்குது பாருங்க. அடுத்த வீடியோவில் வரும் தட்டி முடிச்சு எவ்வளவு மீன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். வலையில் பாருங்கள் மீன் தச்சிருக்குது. இப்போ இந்த வலையில் உள்ள சோட்டில் உள்ள மீனை ஃபுல்லாக தட்டி எடுக்கணும். இதை தட்டி முடிச்ச உடனே எவ்வளோ மீன் கிடச்சிருக்கு கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து. வீட்டில் இருக்கிற ஆளை வச்சு தான் மீனை ஃபுல்லாக தட்டணும். தட்டிக்கிட்டு இருக்கும், சரசரன்னு தட்டணும். வலையில் வெயில் வர்றதுக்குள்ளேயே மீனை ஃபுல்லாக தட்டி முடிக்கணும். இதில் சோட்டு வலையில் பாருங்கள் 3 சோட்டு அப்படியே இருக்குது பாருங்க. 4 பேர் நின்று தான் தட்டுறோம் வலையை. பக்கத்துலேயே அலையில பாருங்கள், கடல் தண்ணி பக்கத்தில் வருது. வெள்ளம் இருக்க மதிய நேரம் ஆகிட்டுனா வெள்ளமாக ஆகிரும். அதுக்குள்ளேயே நாங்கள் வலையில் கிடக்கிற மீனெல்லாம் தட்டி எடுக்கணும். வலையை தட்டி முடிச்சிருக்கு. மறுசோட்டு வலைக்கு தொட்டாப்பு வந்துருக்கு பாருங்க. ஒரு சோட்டு வலை இன்னும் இருக்குது மீன். அந்த மீனை ஃபுல்லாக தட்டணும் வெயில் ஏறுறதுக்குள்ளேயே. இந்த சைடு மாலை இருக்கணும் பாருங்க. மாலை எடுக்கணும்னு இருந்தேன். மண்டே மாலை கிடையாது அந்த அளவுக்கு. பாருங்க, சொறிப்பட்டு அரிக்குதான். அதான் மணலை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தண்ணியில். இப்படி போடுங்க மாறிக்கிட்ட நம்மளை சொல்லாம அவருக்கு தூக்கம் வராது. மூணாவது சோட்டு வலை, 2 சோட்டு வலையில மீனை தட்டி அடிச்சு எடுத்து வச்சுட்டோம். 3வது சோட்டு வலையை 4வது சோட்டு வலையை தடிக்கணும். 2 வலை இருக்குது. மீன் அப்படியே இருக்குது. கெட்டு போறதுக்கு இந்த மீனை ஃபுல்லாக தட்டிடணும். மாடு உட்காந்து
பள்ளமான உட்காந்துக்கிட்டு பாருங்களேன் எல்லாம் வந்துருச்சு. தட்டுன மீனை காப்பாற்றணும், வெள்ளத்துக்கு போயிடும். அதனால கூடையில போட்டு அலசிடணும். இப்போ பாருங்க, அவ்வளோத்தையும் தண்ணி அரிச்சிட்டு போகுது தட்டுன மீனை. அதை 2 ஸ்டெப் பழகி இருக்கு. இன்னும் இதை அள்ளி போட்டுட்டு தான் அதை தட்டணும். போடலாம் மண்ணாயிரும். மீன் அப்படி இதை அலசி தான் நம்ம ஐஸில் வைக்கணும். இப்போ பாருங்க, கொக்கி இருக்கு, அதுகளுக்கு கழிவு மீன்களை போடுறோம். கொக்கி எவ்வளோ கொக்கி வந்துருக்கு சொல்லி கரெக்ட் பண்ணாலும் தூக்கி போயிடாங்க. என்ன பார்த்தோன்னே கொக்கி எல்லாம் வந்துட்டு அதுகளுக்கு நம்ம இற கொடுப்போம். பாருங்க, வலையை தெரிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ குழம்புக்கு காலையில் வந்து டீ வடை போண்டா இதுகளை வாங்கி சாப்பிட்டோம். இன்னும் சாப்பாடு சாப்பிடல. மீன் அடிச்சதுனால மீனை கட்டிக்கிட்டு இருக்கோம். சமைக்கிறதுக்கு தான் மீனை வெட்டிக்கிட்டு இருக்கோம் குழம்புக்கு. பாருங்க மீனை நம்ம சமைச்சு வலை எடுக்க எப்படியே 2 மணி 2:30 ஆகிரும். இப்போ சாப்பாடுக்கு தான் மீனை வெட்டிக்கிட்டு இருக்கோம். வெட்டி கொடுத்துட்டு மறுபடியும் போய் அவங்களோட சேர்ந்து வலையில் உள்ள மீனை தட்டோம். 2 மீன் கடைஞ்சிட்டு கொண்டு வந்தாச்சு. பாருங்க, மீனை வெட்டிட்டு நம்ம குழம்பு வைக்கணும். இன்னும் சாப்பிடலை. பாருங்க, மேலையெல்லாம் அப்படியே சொவியல் விழுந்து அதிகனை வேற. மீனை வெட்டிட்டு இருக்கோம். குழம்பு பாருங்க, நாங்கள் குழம்புக்கு இன்னும் மீன் வெட்டிக்கிட்டு இருக்குதும். 4 சோட்டு வலையில் உள்ள மீனை ஃபுல்லாக தட்டியாச்சு. பாருங்க, இப்போ லாஸ்ட் வலை, அந்த வலை தட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் குழம்புக்கு மீனை வெட்டிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, இன்றைக்கி நல்ல ஒரு டேஸ்டான மீன் குழம்பு வச்சு சமைச்சு சாப்பிட போகிறோம். செம்மையாக இப்போ வெட்டிக்கிட்டு இருக்கோம். அங்கே பாருங்கள், லாஸ்ட் வலை தெரிக்காங்க. சரிஞ்சிட்டு இப்போ எல்லா வலையில் உள்ள மீனையும் தட்டி கம்பெனிக்கு பாக்ஸில் போட்டு அனுப்பி விட்டாச்சு. இப்போ அனுப்பி விட்டுட்டு வந்து நாங்கள் கறிக்கு வெட்டின மீனை ஒரு அடுப்பில் மீன் குழம்பு வெந்துக்கிட்டு இருக்கு, ஒரு அடுப்பில் மீன் பொரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம குளிச்சுட்டு சாப்பிடணும். சின்ன பிள்ளைகள்லாம் சாப்பிட போகிறாங்க. அவங்களுக்கு அடுத்தான் காப்பு காட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவசரமாக குழம்பு வெந்துருச்சு. நம்ம சாப்பாட்டு டைம் தான் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து எங்களுக்கு வாழ்க்கையிலே நிறையா மீன் கிடச்சிட்டு ரொம்ப சந்தோஷங்க.